கர்த்தருக்கு பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையினுடைய தரத்தை உயர்த்துவதற்கு தேவன் சில பிரமாணங்களை இந்த பூமியிலே வைத்திருக்கிறார். ஆக இன்று முதல் அந்த பிரமாணத்தை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும். நீங்கள் எத்தனை பேர் ஃபாலோவர் இருக்கீங்க, அத்தனை பேரும் இந்த பிரமாணத்தை நீங்கள் கடைபிடிக்கணும். நான் உங்களுக்கு இந்த ரகசியத்தை சொல்லிக் கொடுக்குறேன். விதைப்பு அறுப்பு என்கிற பிரமாணம். விதைப்பு அறுப்பு என்கிற பிரமாணம் எப்படி இந்த பூமியில் வேலை செய்கிறது பாருங்கள். ஒரு விவசாயி இருக்கிறான். ஒரு விவசாயி என்ன பண்ணுறான்? தன்னுடைய நிலத்தில் அவன் ஒரு அரை கோட்டை நெல் தான் விதைக்கிறான். ஆனால் அவனுக்கு 10-15 கோட்டை நெல் வந்துடுது. எப்படி அது நடக்குது? சாத்தியம். எப்பொழுது அந்த விதை நெல் தன் கையில் இருக்க தட்டி அது வேலை செய்யாது. என்னைக்கு அவன் கொடுக்குறானோ அந்த பூமிக்கு, அப்பொழுதுதான் அது வேலை செய்கிறது. பிரமாணம் இந்த பூமியில் வச்சிருக்கிறாரு, இப்படி தான் அது வேலை செய்யணும்னு சொல்லி. மனுஷனுக்கு அதை அறிந்துக்கிடவே இல்லை. ஆனால் விவசாயி சரியாக அவனை அறிந்து வச்சிருக்கிறான் பாருங்க. அதனால தான் அவன் விதைக்கிறான், எல்லாமே அவன் செய்கிறான். கண்டிப்பாக அது பலன் உண்டு சொல்லி அவன் முழு மனதோடு அவன் உள்ளத்திலே விசுவாசிக்கிறான். ஆகையால் நீங்கள் இந்த விதைப்பு அறுப்புங்கிறது இந்த பணத்தையும் பொறுத்து இருக்குது. ஆகையால் தான் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கிறேன். அதை பார்த்து நீங்கள் சத்தியத்தை கேளுங்கள். சத்தியம் உங்களை விடுதலை ஆக்குவது போல இந்த வார்த்தைகளை கேட்குற நீங்கள் விதைக்க ஆரம்பிக்க வேண்டும். விதைக்கும் பொழுது என்ன நடக்குன்னா, தேவன் சொல்லுகிறார், சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய தரம் எவ்வளவு உயர வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்கள் என்றால், எந்த அளவுக்கு நீங்கள் பெருக வேண்டும் என்றால் அந்த அளவுக்கு நீங்கள் பெருக்கத்தை உரு வேண்டுமென்றால் அந்த அளவு நீங்கள் விதைக்க வேண்டும். அதனால தான் அந்த உங்களுக்கு இதிலிருந்து நான் உங்களுக்கு கற்றுக்கொண்டே கொடுப்பேன். ஆகையால் தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருங்க. கேட்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையிலே மறுமலர்ச்சியாகவும். ஆக விதைக்கிறதை நீங்கள் நிறுத்தி விடாங்க. ஒவ்வொரு நாளும் நீங்கள் விதைக்கும் பொழுது அதனுடைய பலன் உங்களுடைய வாழ்க்கையிலே மிக சிறப்பாக அது கிடைக்கும். ஆகையால் சோர்ந்து போகாதீர்கள். கர்த்தர் உங்களுக்கு இந்த மாதிரி பிரமாணத்தை கற்றுக் கொடுக்க, இன்னும் அதிகமான பிரமாணங்கள் இருக்க நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க இன்னும் அதிகமான தலைப்பில் நான் கொடுப்பேன். ஆகையால் இந்த நாள் முதல் இந்த பிரமாணத்தை நீங்கள் கடைபிடிங்க. ஆகையால் தேவன் கர்த்தர் எப்படி வழி நடத்துகிறார் என்ற இந்த தலைப்பில் நாம் பார்க்குறோமோ, அந்த தலைப்பில் நாம் இன்னைக்கு பார்ப்போம். அவருடைய வார்த்தை எப்படி செயல்படுதுன்னு பாருங்கள். தேவனுடைய அன்பிலே உங்களை காத்து கொண்டு நித்திய ஜீவனுக்கு ஏதுவான நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவுடைய இரக்கத்தை பெற காத்திருங்கள். தேவனுடைய அன்பு, நம்முடைய தேவனுடைய அன்பு நேற்றும் இன்று மாறாத அன்பு, நம் மேல் வைத்த அன்பு. ஏனென்றால் அவர் நம் மேல் வைத்த அன்பின் மூலமாக தான் இந்த பூமியை படைத்தார். இந்த பூமியிலே பல பிரமாணங்களை வைத்தார். அதன் மூலமாக நீ அறிந்து கொண்டு நீ வாளாகாமல் தலையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி தான் இந்த தேவன் நம் மேல் அன்பு வைத்திருக்கிறார் இல்லையா? அப்படி அவர் நம்ம மேல் அன்பு வைக்கலன்னா இந்த பூமியில் இந்த மாதிரி பிரமாணங்கள் எதுவும் வைப்பாரா? ஒன்றும் கிடையாது. இந்த பூமியை செழிப்புல ஆக்குவதற்கான எல்லா வளங்களையும் வைப்பாரா? இல்லை. ஆகையால் தேவன் நம்ம மேல் அன்பு வைத்ததுனால தான் இதையெல்லாம் செய்கிறார். தேவன் என்ன விரும்புகிறார்? நீ இதை அறிந்து கொள், சத்தியத்தை அறிந்து கொள் என்று சொல்லி அவர் விரும்புகிறார். பாருங்கள், உங்களை காத்து கொண்ட நித்திய ஜீவனுக்கு எதுவான நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவினுடைய இரக்கத்தை, அவருடைய இரக்கத்தை பெற காத்திருங்கள். தேவனுடைய இரக்கத்தை பெற காத்திருங்கள். எப்படி? அவருடைய வார்த்தையை கவனிங்க, அவருக்கு வார்த்தைக்கு இடம் கொடுங்க, தேவன் மேல் பிரியமாக இருங்க, தேவன் மேல் அன்பாக இருங்க. தேவனை விட்டு பிரியக்கூடாது. தேவனுக்காக நேரத்தை நீங்கள் ஒதுக்குங்க. ஒதுக்கும் பொழுது என்ன நடக்குன்னா, கர்த்தர் உங்களுக்கு கொஞ்சம் நேரம் கொடுத்தீங்கன்னா அவர் பல மணி நேரம் உங்களுக்கு அதிகமாக கொடுத்து உங்களுடைய வாழ்க்கையில் இன்னும் அதிகமான நேரத்தை நீங்கள் செலவு செய்யக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு வாழ்க்கையை கொடுப்பார். எல்லா விதத்திலுமே நீங்கள் நன்மை பெறுவீங்க கர்த்தருக்கு இடம் கொடுக்கும் பொழுது. அதனால தான் அவர் சொல்கிறார், நித்திய ஜீவனை தந்த அந்த தேவனுக்குள்ளே அவர் காத்திருங்க. எப்படி? அன்பிலே அவருடைய அன்புக்கு காத்திருங்க. அவருடைய அன்புக்கு காத்திருக்கும் பொழுது, அவருடைய வார்த்தைகளை நீங்கள் கவனிக்கும் பொழுது தேவனுடைய அன்பு உங்கள் மேல் வழிநடத்த ஆரம்பிக்கும். அதனால தான் கர்த்தர் எப்படி வழி நடத்துகிறார் என்றால், இந்த மாதிரி வார்த்தைகளை கொடுக்கிறார், பிரமாணத்தை கொடுக்கிறார், ஏகப்பட்ட விதத்திலே உங்களை கொண்டு சென்று உங்களுடைய வாழ்க்கை திறனையே மாற்றுகிறார். அதில் சோர்ந்து போகாதீர்கள். புதிதாக வந்தவங்க சப்ஸ்கிரைப் படித்தாங்க, தொடர்ந்து வார்த்தைகளை கேட்கும் பொழுது விதைக்கதை விட்டு விடாதீர்கள். விதைக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையின் பொருளாதாரத்தினர் மாறும். ஆகையால் ஒவ்வொரு நாளும் இந்த மாதிரி 2-3 நிமிஷம் கேட்கறதுனால உங்களுடைய வாழ்க்கை மாறுவது நிச்சயமாக அருமையானவர்களே நான் உங்களுக்கு சவால் விட்டு சொல்கிறேன். இதை நீங்கள் கேட்க என்ன நடக்குன்னா, உங்களுடைய வாழ்க்கையின் திறன் கண்டிப்பாக மாறும். அது கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். இடைப்பட்டு நீங்கள் விரும்பின காரியங்கள், உங்களுக்கு தடைப்பட்ட காரியங்கள் எல்லாத்தையும் அவர் வாக்கியம் பண்ணுவார். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார்.